வணக்கம். கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? பிள்ளை வீட்டினர் போனதும் சாவித்திரி தன் மீது பெரிய பொறுப்பு கவிழ்ந்தது போல கலவரப்பட்டு போனாள். எந்த ஏற்பாட்டை முன்னால் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று குழம்பினாள். எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. கல்யாணம்னு பேசுகிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. நிச்சயம் ஆனதும் எனக்கு பயமாக இருக்கே என்று நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு படபடத்தாள். இதை கேட்டதும் சத்யா சீறினாள். இன்னைக்கு அனாவசியமாக 30 ரூபாய் செலவுமா? மாட்டு வியாபாரத்தை விட ரொம்ப மோசமானது இந்த வியாபாரம். மாட்டை கூட பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறா. இங்கே என்னடான்னா பெண்ணையும் கொடுத்து பணம் சீர்வரிசைன்னு கொடுத்து செஞ்சோம் போராதுன்னு பேரம் பேசுகிறா என்று ஆத்திரப்பட்டாள். மகள் சொல்வது நியாயமாகப்பட்டது சாவித்திரிக்கு. கையில் 4000க்கும் 15 பவுன் நகைக்கும் சாவித்திரி எங்கே போவாள்? தவிர கல்யாண செலவு வேறு. சாமான்கள் வாங்குகிற விலையிலா விற்கிறது? கணவர் உயிருடன் இருந்தால் சாவித்திரி கவலைப்பட மாட்டாள். இப்பொழுது விரலுக்கு தக்கபடியல்லவா வீங்க வேண்டும். பதட்டப்படாத சத்யா, அவங்க கேட்டதை அப்படியேவா செஞ்சுட போகிறோம்? பேசி பார்ப்போம். நல்ல இடம், மனிதர்கள் நல்ல மாதிரியாக இருக்கா, பையனும் சுமூகமாக கலகலப்பாக இருக்கான் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் சாவித்ரி. அம்மா, கோவிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வந்துடுறேன் என்றாள் சத்யா. தன்னை அலங்காரத்தில் கௌஷிக் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் சத்யா. கடிதம் கொடுத்ததினால் கௌஷிக்கிற்கு விஷயம் தெரியும் என்று நம்பினாள். அவள் செல்லம்மாவின் வீட்டிற்குள் நுழையும் பொழுது கௌஷிக் ஹாலில் உட்கார்ந்திருந்தான். அவளை கண்டதும் விருட்டண்டி எழுந்து உள் அறைக்கு போய் மறைந்தான். பூஜை அறையில் விளக்கை ஏற்றிவிட்டு வந்த செல்லம்மா சத்யா கையில் எண்ணெய் கிண்ணத்துடன் நிற்பதை பார்த்தாள். வா சத்யா, பெண் பார்த்து விட்டு போய்விட்டார்களா? கொஞ்சம் திடுக்கிட்டு போனாள் சத்யா. இவர்களுக்கு எப்படி தெரிந்தது விஷயம்? ஒருவேளை அம்மாவோ முரளியோ சொல்லியிருக்கலாம். தலையை ஆட்டியவளின் கண்கள் கௌஷிக்கிற்காக அலைப்பாய்ந்தன. விருட்டென்று எழுந்து போன கௌஷிக்கின் கோபம் புரியாமல் நெருடியது. தன் நிலைமை புரியாமல் கோபம் கொண்டவனிடம் அவளுக்கும் கோபம்தான் வந்தது. கோபித்து கொள்ளட்டும், எனக்கும் கோபித்து கொள்ள தெரியும். எண்ணெயை வாங்கி கொண்டு விடு விடு என்று கோவிலை பார்க்க நடந்தாள். எண்ணெய் ஊற்றும்பொழுது செல்லம்மா, சத்யா நாளைக்கு வந்துட்டு போ என்றாள். சத்யா தலையை ஆட்டி வைத்தாள். புடவை கிழிசலை தைக்க ஏதாவது கடிதம் எழுத என்று சத்யா அங்கே வருவது வழக்கம்தான். அதனால் சத்யாவுக்கு செல்லம்மாவின் அழைப்பு வித்தியாசமாக இல்லை. மனம் பூராவும் கௌஷிக்கின் பாராமுகம் அலைக்கழித்தது. ஒரு பக்கம் கல்யாணம் நடந்துவிடப் போகிறதே என்ற பயம். தன்னை பார்க்க வந்த ஸ்ரீதரின் மேல் கோபமாக வந்தது. 4 மணி முதல் மலைக்கோட்டையில் காத்திருந்து வருகிற பெண்களின் நடுவில் பார்வையை தேடவிட்டு காத்திருந்து ஏமாந்து 6 மணிக்கு கீழே இறங்கி வந்த கௌஷிக்கின் கோபத்தை அவள் எப்படி அறிவாள்? ஒரு நாள் நடுப்பகல் சத்யா செல்லம்மாவை பார்க்க வந்தாள். செல்லம்மா மாத நிகழ்ச்சி ஒலிபரப்பை ரேடியோவில் கேட்டுக்கொண்டே படுத்திருந்தாள். சத்யாவை கண்டதும் எழுந்து வந்து கதவை திறந்தாள். வரச் சொன்னீர்களே என்று கேட்டபடி உள்ளே வந்தாள் சத்யா. கதவை மீண்டும் சாத்தி கொண்டு வந்த செல்லம்மா சத்யாவை ஏற இறங்க பார்த்தாள். உட்கார் இப்படி என்று அதட்டலாக மொழிந்தாள். அந்த ஊடுருவும் பார்வை, சற்று குரலை கனக்க வைத்து அதட்டும் தொனி எல்லாம் சத்யாவை எச்சரித்தன. செல்லம்மா தன்னை சாதாரணமாக கூப்பிடவில்லை என்று புரிந்து கொண்டாள் சத்யா. படுத்து கிடந்த இடத்திலிருந்து செல்லம்மா கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டாள். நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்ச, நீயா இப்படி நடந்துக்கிற என்று மெல்லிய குரலில் கேட்டாள் செல்லம்மா. ஏதோ ஒன்று பந்தாக சுருண்டு நெஞ்சை அடைத்து கொண்டது சத்யாவுக்கு. என்னடி சத்யா முழிக்கிற? ஒரு பிரம்மச்சாரி பையனுக்கு நீ துணிச்சலா கடிதம் எழுதி தரலாமா? உங்க அம்மா மாணி உங்களுக்காக உயிரை வச்சுட்டு இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஆற்றுல குளத்துல போய் விழுந்துருவா. அதனால தான் அவளை கூப்பிட்டு சொல்லலை, உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன். புரியுறதாடி? தன்னுடைய ரகசியம் இன்னொருவருக்கு தெரிந்துவிட்டது. கூப்பிட்டு கண்டிக்கும் நிலையில் இருக்கிறோம் என்பதனால் கண்ணீர் பேரிட்டது சத்யாவுக்கு. தன்னுடைய கடிதம் கௌஷிக்கிற்கு கிடைக்கவில்லை என்ற உண்மை புரிந்தது. அதனால்தான் தன்னை கண்டதும் அவன் அப்படி எழுந்து போனானா? அவனுடைய கோபம் நியாயமானது. மாமி, நான் தப்பான வழியில் நடக்கிறவ இல்லை. நாங்கள் ஒருத்தர் காதலிக்கிறோம். அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கார் என்றாள் சத்யா பொறுமைய குரலில். ஓஹோ ஓஹோ நானா என்று எக்காலமிட்டு சிரித்த செல்லம்மா
இப்படியெல்லாம் வேற நீ நினைச்சுட்டு இருக்கியா? இதெல்லாம் கனவுடி பெண்ணே. அவனுக்கும் உனக்கும் உள்ள அந்தஸ்து மலைக்கும் வடிவிற்கும் உள்ளதேடி. முழவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதையான்னா இருக்கு என்றாள். சத்யாவுக்கு ஒரு பக்கம் பயமும் வேதனையும் மனத்தை அப்பி இருந்தாலும் எரிச்சலும் வேகமும் அவளையும் மீறி எழுந்தன. பணமும் பதவியும் தான் இந்த சமுதாயத்தின் அந்தஸ்தா? ஏ மாமி, பணம்தான் உங்ககிட்ட இருக்கே. என்னை போன்ற ஏழை பெண்களுக்கு ஏன் ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடாது? கோவிலுக்கு எண்ணெய் ஊத்தினாலே எல்லா புண்ணியமும் கிடைக்குன்னு நினைக்கிறேளா என்று கேட்டாள். செல்லம்மாவின் கோபத்தை கிளறியது சத்யாவின் பேச்சு. என்னடி சொல்ற? பாடுபட்டு தேடி என் புருஷன் சேர்த்து வச்சதை எடுத்து செதர்த்தேங்கா மாதிரி சூறையாட சொல்றிய? அப்படி செய்ய நீங்கள்லாம் எனக்கு சொந்தமா? இனிமே கௌஷிக்கை பார்த்து பேச நினைக்காத. உன்னை மாதிரி ஒரு அனாதை பெண்ணை பண்ணிக்க அவனுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை என்றாள் கடுமையாக. இதை சொல்லும் பொழுது செல்லம்மாவின் சிவந்த பரங்கி பழம் போன்ற முகம் இன்னும் இரத்தமாக குழம்பியது. புசு புசு என்று மூச்சு இறைத்தது. சத்யா செல்லம்மாவை முறைத்து பார்த்தாள். கௌஷிக்கிற்கு பெண் கொடுக்க கியூ வரிசையில் பெண்ணை பெற்றவங்க நிற்கிறாங்க. ஏதோ நீ என் வீட்டு பெண் மாதிரி பழகிறேன்னு பார்த்தா என் தலைக்கே நெருப்பு வாரி கொட்டுற. இனிமே நீ கோவிலுக்கு எண்ணெய் வாங்க வர வேண்டாம். எங்கள் கௌஷிக் உன் வீட்டுக்கு மாப்பிள்ளையானா ஒருவேளை சோறு போடக்கூட உன் அம்மாவுக்கு வக்கு கிடையாது. இதை புரிஞ்சுக்கோ. சத்யா இதழ்களை கடித்து கொண்டு கண்ணீரை தேக்கினாள். பணம் அந்தஸ்து என்று ஒரு மேல்மட்ட போலி சமுதாயத்தை படைத்துவிட்டு அதில் நடமாடுபவர்களை எந்த சீர்திருத்தமும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற உண்மை அவளுக்கு புரிந்தது. போயிட்டு வா, சமத்தா நடந்துக்கோ என்ற செல்லம்மாவின் குரலை காதில் வாங்காமல் வேகமாக வெளியேறினாள். அலுவலகத்தில் இருப்பு கொள்ளாமல் தவித்தான் கௌஷிக். முதல் நாள் மாலை அழகு பதுமையாக வந்த சத்யாவை பார்க்காமல் போனது தப்புதான் என்று தோன்றியது. மனசு துடிக்க துடிக்க உட்கார முடியவில்லை. நேராக அவள் வீட்டிற்கே போய் பேச தோன்றியது. நடுப்பகலில் சாப்பாட்டுக்கு கிளம்பியவன் அரை நாள் லீவு எழுதி கொடுத்துவிட்டு வந்தான். மெயின்கார்ட் கேட்டில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு நுழைய போனான். எதிரே ஒரு பெண். சத்யாவா? சாப்பிட வேண்டும் என்பதையும் மறந்து ஒரே ஓட்டமாக ஓடினான் அந்த பெண்ணை தொடர்ந்து. வயிற்று பசியையும் பொருட்படுத்தாமல் அந்த பெண்ணின் பின்னால் ஓடிய கௌஷிக் அவள் முகத்தை பார்த்து சத்யா இல்லை என்று ஏமாந்து போனான். தளர்வுடன் ஹோட்டலில் போய் உணவை முடித்துக்கொண்டு வெளியே வந்தான். சத்யாவை எங்கே போய் பார்க்க முடியும்? எதிரே உள்ள தியேட்டரில் நுழைந்து டிக்கெட் வாங்கி கொண்டு உட்கார்ந்தான். ஏதோ ஒரு ஹிந்தி படம். மாலையில் சத்யா கோவிலுக்கு வரும் வரையில் பொழுதை தள்ள வேண்டுமே. படம் முடித்து வெளியே வந்தான். வீட்டிற்கு போனால் செல்லம்மா எதிரே சத்யா எண்ணெய் வாங்கும் பொழுது பேசவா முடியும்? அதனால் நேராக கோவிலுக்கே போய் நின்றான். ஒரு ஆட்டோவை பிடித்துக்கொண்டு நேராக கோவில் வாசலிலேயே போய் இறங்கினான். சத்யா வந்திருப்பாளா என்ற தவிப்புடன் 12 சுற்றுக்கள் கோவிலை சுற்றினான். எதிரே உள்ள குளிர்பான கடையில் ஜில்லென்று எதையோ வாங்கி குடித்தான். பக்கத்து பெட்டி கடையில் வெற்றிலைப்பாக்கு வாங்கி போட்டுக்கொண்டான். தூரத்தில் சத்யா வருவது தெரிந்தது. கூடவே அவள் தங்கை. இத்தனை நேரம் காத்திருந்தது வீண் என்ற எரிச்சல் மேலிட்டது. சத்யா தன்னை பார்க்கிறாளா என்று கவனித்தான். சத்யா திரும்பவே இல்லை. அவன் நிற்பதை கவனித்துதான் சத்யா திரும்பவே இல்லை. சத்யாவும் வனிதாவும் கோவிலை சுற்றும் பொழுது கௌஷிக்கும் வந்து சுற்றினான். கோவில் வாசல் பக்கம் வந்தபொழுது, சத்யா, செல்லம்மா மாமியோட தங்கப்பிள்ளை எதுக்காக இப்படி கோழி முட்டை கண்களை உருட்டி உருட்டி உன்னை பார்க்கறது என்று பலத்த குரலில் கேட்டாள் வனிதா. இது நன்றாகவே கௌஷிக் காதுகளில் விழுந்தது. சத்யா பதில் சொல்லவில்லை. இது கோழி முட்டை கண் பார்வை இல்லேடி, என் காதல் தெய்வத்தின் கருணை மிக்க பார்வையடி என்று சத்யாவின் உள்மனக்குரல் அரற்றியது. கௌஷிக்கை திரும்பி பார்க்காமல் போனாள் சத்யா. கௌஷிக் துவண்டு போனான். இவளுக்காக மத்தியானத்திலேருந்து தவித்து தண்ணியாய் உருகினான். தங்கை வந்தால்தான் என்ன, ஒரே ஒரு ஓரப்பார்வை பார்த்தால் என்ன? ஆத்திரத்துடன் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டான். சத்யாவுக்கு எதிலும் மனசு ஒன்றவில்லை. ஏதோ புத்தகத்தை புரட்டினாள். வரிகள் எல்லாம் கௌஷிக் கௌஷிக் என்று ஓடுவது போல இருந்தது. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? சாப்பாட்டிலும் மனசு ஒன்றவில்லை. சலசலவென்று பேசும் அம்மா கூட வாயை மூடிக்கொண்டிருந்தது வசதியாக இருந்தது. சாப்பாடானதும் வனிதாவும் முரளியும் சற்று படித்து கொண்டிருந்து விட்டு படுத்து கொண்டு விட்டார்கள். சத்யாவும் படுக்கையை விரித்தாள். சத்யா, இப்படி வா கொஞ்சம்.
என்று அதிராத குரலில் அம்மா அழைத்தாள். சத்யா அம்மா உட்கார்ந்திருந்த வாசல் திண்ணைக்கு போனாள். ஏம்மா இப்படி குளிர் காத்துல உட்கார்ந்திருக்க என்று கரிசனமாக கேட்டாள். இப்படி உட்கார் முதல்ல, உனக்கு குளிர் விட்டு போச்சு, எனக்கு மட்டும் இனிமே குளிருமா என்று கேட்டாள் சாவித்ரி பட்டென்று. சத்யாவின் உள்ளத்தில் சிலீர் என்று ஒரு குபீர் காற்று வீசி ஜில்லிட்டது. என்னம்மா சொல்ற நீ என்று சன்ன குரலில் கேட்டாள். சாவித்திரிக்கு கோபம் வருவதற்கு பதில் பரிதாபமே ஏற்பட்டது. ஏ சத்யா, நீ என்ன இன்னும் சின்ன குழந்தையா? என் கஷ்டங்களிலும் சுமைகளிலும் சரிக்கு சரி தோள் கொடுக்கிறாய். எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட நீ கௌஷிக்கிற்கு கடிதம் எழுதலாமா? அம்மா அடிக்காமல் இதமாகவே விஷயத்தை தொட்டுவிட்டாள். அம்மா, நான் தப்பா ஒன்றும் நடந்துக்கல. கௌஷிக் என்னை ரொம்ப விரும்புகிறார்மா. சாவித்திரி விரக்தியாக சிரித்தாள். ஓனாய் ஆட்ட விரும்புகிறா போலத்தான் இது என்றாள். இல்லைம்மா, நான் சொல்றது நிஜம் என்றாள் சத்யா கண்களை அகல விரித்து கொண்டு. அம்மா நம்ப வேண்டும் என்ற ஆவல் குரலில் தொனித்தது. பணக்காரா வீட்டில் ஏழை ஒருத்தி நுழைய முடியுமாம்மா? அடுத்தது நாம ஒரு பிரிவு, செல்லம்மா மாமி ஒரு பிரிவு. அவ ஒத்துக்கணும். அவங்க ஒத்துக்க மாட்டாங்கம்மா. இப்போ புரியறதா இந்த வித்தியாசம்? நீ அவனை மறந்துருமா என்றாள் சாவித்ரி. சத்யா வானத்தை நிமிர்ந்து பார்த்தாள். மழை மேகங்கள் குளிரை அனுப்பி கொண்டிருந்தன. குளிரில் மினுக்கும் நட்சத்திரங்கள், துணுக்கும் மேகங்கள், இவைகளுக்கு கவலையே இல்லையோ? கௌஷிக், உங்களை என்னால் மறக்க முடியுமா? சத்யா கோவிலுக்கு போன பொழுது செல்லம்மா வந்து விஷயத்தை சொல்லிவிட்டு போயிருந்தாள். எதற்கும் இது சாவித்திரிக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று செல்லம்மா நினைத்தாள். அப்பொழுதுதான் சாவித்திரியின் பார்வை சத்யாவின் மேல் விழும் என்று செல்லம்மா கணக்கு போட்டாள். மகள் மௌனமாக ஊமை வேதனைப்படுவதை அந்த தாயாரின் உள்ளத்தை சுட்டது. நம்ம விரலுக்கு தக்க வீக்கம் வேணுமா சத்யா? வா படுத்துக்கலாம் என்று மகளின் தோளை தட்டி எழுப்பி உள்ளே அழைத்து கொண்டு போனாள். ஏம்மா, கௌஷிக் அவங்க வீட்டை எதிர்த்துண்டு வந்தாலும் எங்களை கல்யாணம் பண்ணிக்க விடமாட்டியா என்று சத்யா படுக்கையில் படுத்துக்கொண்டே கேட்டாள். சாவித்ரி எழுந்து போய் மகளின் அருகே படுத்துக்கொண்டாள். பைத்தியமே, அவன் அப்படித்தான் சொல்லுவான். 1000 சத்தியம் பண்ணுவான். எங்கள் அம்மா அப்பா எதிர்த்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவான். வருஷம் போக போக அப்பா சொத்து இல்லைன்னு ஆறப்போ உன் காதலும் கால் காசு பெறாது சத்யா. ஆண்களை நம்பவே கூடாது என்று முணுமுணுத்த குரலில் சொன்னாள். சத்யாவின் கண்களில் நீர் வழிந்தது. அப்படின்னா நீ சம்மதிக்க மாட்டியா? அவ வீட்டில் சம்மதிச்சா நானும் சம்மதிக்கிறேன். அவ பிரிவில் நாம் பெண் எடுக்கலை. ஊரில் இருக்கிற உன் பாட்டி ஒத்துக்கணும். உன் மாமாக்கள் எல்லாம் சரின்னு சொல்லணும். சத்யாவால் பேசவே முடியவில்லை. செங்கல்பட்டில் இருக்கும் பாட்டியும் மாமாக்களும் இவருடைய குடும்பத்திற்கு தூணாக நிற்கிறார்கள். அம்மாவின் அம்மாதான் பாட்டி. இவர்கள் ஏன் இப்படி சம்பிரதாயம் பேசி உயிரை வாங்குகிறார்கள்? அன்றைய இரவை சத்யாவும் கௌஷிக்கும் தூங்காமல் கழித்தார்கள் என்பதை சொல்லவே தேவையில்லை. செல்லம்மாவின் நெருங்கிய குடும்பத்தினர் காசி கயா பிரயாணத்தை முடித்துக்கொண்டு திரும்பியிருந்தார்கள். அவர்கள் திருவானைக்காவில் இருந்தார்கள். அன்றுதான் சமாராதனை. செல்லம்மாவை வர சொல்லி ஆள் அனுப்பியிருந்தார்கள். அதிகாலையிலேயே எழுந்து குளித்து ஜபத்தை முடித்து கொண்டு தயாரானாள் செல்லம்மா. கௌஷிக் ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொள்வதாக கூறிவிட்டான். அதனால் சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டான். இரவு உறக்கம் வராமல் புரண்ட கௌஷிக் விடியற் காலையில் தான் கண்ணயர்ந்தான். அந்த தூக்கமும் செல்லம்மாவின் புறப்பாட்டால் கெட்டுவிட்டது. நீ புறப்பட்டு போ பெரியம்மா, காப்பியை ஃப்ளாஸ்கில் கொட்டிவை என்றான். திரும்பவும் படுத்து கொண்டு விட்டான். தூக்கம் வருமா என்ன? சத்யா தான் வந்து நின்றாள். கண்ணை மூடினால் சத்யா, திறந்தால் சத்யா, உட்கார்ந்தால் சத்யா. சத்யா சத்யா, எங்கேயும் சத்யாதான். நினைத்து நினைத்து ஜுரம் வந்தாற் போல இருந்தது. 8 மணிக்கு வேலைக்காரி வந்து அழைத்த பிறகுதான் எழுந்தான் கௌஷிக். வேலைக்காரி வீட்டை பெருக்க ஆரம்பித்தாள். காப்பியை குடித்துவிட்டு பேப்பரை பிரித்து பார்த்தபடி ஹாலில் வந்து உட்கார்ந்தான் கௌஷிக். சாமி, இந்த புத்தகம் பீரோவுக்கு கீழே கடந்துச்சு என்று கொண்டு வந்து நீட்டினாள் வேலைக்காரி. கையை நீட்டி புத்தகத்தை வாங்கி கொண்டான். யார் புத்தகம் இது? முன்னால் பார்த்த ஞாபகம் இல்லை. வழவழவென்று அட்டை போட்ட ஆங்கில புத்தகம், கவிதை புத்தகம். ஒவ்வொரு பக்கமாக புரட்டிய பொழுது சத்யாவின் கடிதம் தட்டுப்பட்டது. தன் புத்தகம் இல்லை என்று புரட்டியவனின் கையில் அந்த கவர் கிடைத்தது. இது யார் புத்தகம்? கவரை திருப்பி திருப்பி பார்த்தான். கவரின் மேல் அவன் விலாசம் இருந்தது. பழைய காலங்களில் புத்தகங்களில் உயிலை வைத்திருப்பார்களாமே, அந்த ஞாபகம்தான் வந்தது. கடிதத்தை படித்ததும் அந்த வேடிக்கை மறைந்தது. சி,
சத்யாவிடம் அனாவசியமாக எத்தனை கோபம் கொண்டு விட்டான். எல்லாவற்றையும் விட பெண் பார்த்தார்கள் என்பதுதான் உறுத்தியது. கண் படைத்தவன் எவனும் சத்யாவை வேண்டாம் என்று சொல்லவே மாட்டான். பண விஷயத்தில் தகராறு ஏற்பட்டால்தான் இந்த கல்யாணம் நடைபெறாது. எல்லாவற்றையும் மீறி இந்த கல்யாணம் நடந்துவிடுமோ? இந்த எண்ணமே மாம்பழத்து வண்டாக அவன் மனதை குடைந்தது. நினைப்பின் ஆயாசமே சுறுசுறுப்பையும் குறைத்தது. இன்று லீவ் போட்டு விடலாமா? முதலில் டிஃபன் சாப்பிட போகலாம். ஆஃபீஸ் போனால் சாப்பாட்டை கேன்டீனில் வைத்துக் கொள்ளலாம் என்று போய் குளித்தான். குளிக்கும் பொழுதுதான் ஜில்லென்று நீர் விழுந்ததும் சிந்தனை தெளிந்தது. புஸ்தகத்தை செல்லமாதான் மறைத்து வைத்திருக்க வேண்டும். காலையில் நகையையோ புடவையோ எடுக்கும் பொழுது புஸ்தகம் கீழே விழுந்திருக்க வேண்டும். எது எப்படியோ விஷயம் செல்லம்மாவிற்கு தெரிந்துவிட்டது. அவன் புரிந்து கொண்டு விட்டான். இனிமேல் விஷயம் புகையாமல் இருக்காது என்று செல்லம்மாள் பேசாமல் இருப்பாளா? என்னிடம் ஏன் எதையும் கேட்கவில்லை? என்னை கவனித்து கொண்டு வருகிறாளா? நினைக்க நினைக்க குழப்பம் ஏற்பட்டது. உடை மாற்றிக்கொண்டு கதவை பூட்டி பக்கத்து வீட்டில் சாவியை கொடுத்துவிட்டு கிளம்பினான். கடைத்தெருவில் ஹோட்டல் முன்பு நின்ற பொழுதுதான் முரளியை பார்த்தான். வெண்ணெய் வாங்கி கொண்டபடி இறங்கிய முரளியும் கௌஷிக்கை பார்த்தான். முரளி, இங்க வா. முரளி வந்தான். வா, டிஃபன் சாப்பிடலாம். முரளிக்கு கொஞ்சம் சபலம் தட்டியது. ஹோட்டல் முன்பு நின்றதால் மசாலாவின் மனம் இழுத்தது. கௌரவம் கொஞ்சம் தடுத்தது. தயங்கினான். சும்மா வாப்பா, என் பெரியம்மா சமாராதனைக்கு போயிட்டா. கம்பெனிக்காக தானே கூப்பிடுறேன். என்னமோ பெருசாக பிகு பண்ணிக்கிற, வருவியா? கௌஷிக் கூப்பிட்டதை தட்ட முடியாமல் முரளி அவன் பின்னால் போனான். முரளி என்றைக்கு இப்படி தாராளமாக சாப்பிடப் போகிறான்? அதனால் சங்கோஜம் இல்லாமல் ஒரு வெட்டு வெட்டினான். கௌஷிக் அவன் படிப்பை பற்றியெல்லாம் கேட்டான். உற்சாகமாக முரளியும் பதில் சொன்னான். அக்காவை பெண் பார்க்க வந்தாங்களாமே? ஆமாம் சார். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லு. முரளியின் முகத்தில் வருத்தத்தின் சாயல் தோன்றியது. இல்லை சார், பண விஷயத்தில் கொஞ்சம் இழுக்கும் போல இருக்கு என்றான். கௌஷிக்கின் மனதில் நிம்மதி பிறந்தது. பில் பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே நின்ற முரளியுடன் சேர்ந்து கொண்டான். சத்யாவுடன் பேச இந்த முரளியை பயன்படுத்தி கொண்டால் ஹேண்ட்பேக் கொண்டு வரவில்லை. அதனால் தன் விசிட்டிங் கார்டை எடுத்து அதன் பின்னால் சின்னதாக கிறுக்கினான். சத்யா, மலைக்கோட்டை மணிக்கூண்டருகே சந்திக்கவும். ஏமாற்றாதே, உன் கௌஷிக். முரளிக்கு தெரிந்தால் தனக்கு உதவியாக இருக்கும் என்றுதான் கணக்கு போட்டான் கௌஷிக். முரளி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. டிஃபனால் முரளியின் வயிறு நிரம்பி நெஞ்சு குளிர்ந்திருந்தது. நன்றி கடன் குரலில் மெலிந்தது. என்ன சார் செய்யணும் சொல்லுங்க, உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் என்று டயலாக் பேசினான். யாருக்கும் தெரியாம இதை சத்யா கிட்ட நீ கொடுத்துறியா? கிறுக்கிய விசிட்டிங் கார்டை கொடுத்தான் கௌஷிக். முரளி அதை வாங்கி தன் பேண்ட் பாக்கெட்டில் திணித்து கொண்டான். அதில் என்ன எழுதியிருக்கிறான் என்று பார்க்க ஆசைதான். எதிரில் பார்த்தால் என்ன நினைத்து கொள்வான்? இன்டீசன் ஃபெலோன்னு திட்டமாட்டான். கொடுத்துடுறேன் சார் என்றான். பிறகு விடை பெற்று கொண்டான். வரட்டுமா சார்? கொஞ்ச தூரம் போனதும் கௌஷிக்கின் கண்களிலிருந்து மறைந்ததும் எடுத்து பார்க்க தீர்மானித்தான். 4 எட்டு நடந்ததும் பக்கத்து விட்டு முத்து வந்தான். அவன் கூட லெண்டிங் லைப்ரரி வரைக்கும் போனான். திரும்பும் பொழுது சந்தனம் ஊதுபத்தி விற்கும் தாத்தாவுக்கு மூக்குப்பொடி வாங்கி தரும் வேலை. முத்து நின்று அவனை அழைத்து கொண்டு போனான். இந்த வேலைகளில் கௌஷிக் கொடுத்த கார்டை முரளி மறந்தே போனான். வீட்டு வாசலில் சந்தர் காத்து கொண்டு நின்றான். ஏண்டா முரளி, கடையில் போய் பாலை உரம் ஊற்றி தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டு வந்தியாடா என்று கிண்டல் பண்ணினான். இப்போதைக்கு அவன் உள்ளே வரமாட்டான் என்பதை புரிந்து கொண்ட சாவித்ரி வாசலுக்கு வந்து வெண்ணெய் பாக்கெட்டை வாங்கி கொண்டு போனாள். டேய் முரளி, சீக்கிரம் கிளம்பு. ஓசியா 4 டிக்கெட்டு சினிமாவுக்கு கிடச்சிருக்கு. நீ, நான், ராஜு, கண்ணன் அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போவே மணி 10. மெயின்கார்ட் கேட் போய் பஸ்ஸு பிடிச்சு ஓடணும். சீக்கிரமா வா என்றான் சந்தர். சினிமா என்றதும் முரளிக்கு எல்லாமே மறந்து போய்விட்டது. இதோ ஒரே நிமிடம், குளிச்சுட்டு ஓடி வரேண்டா என்று 2 தாவலில் பாத்ரூம் போய் கதவை சாத்தி கொண்டான். படிக்காத, ஊரை சுத்துடா என்றாள் சாவித்ரி. என்னம்மா நீ, இன்னைக்கு லீவு தானே? பள்ளிக்கூட நாள்லையா நான் போகிறேன்? ப்ளீஸ்மா என்றான் தலையை வாரிக்கொண்ட முரளி. சரி வா, சாதம் போடுறேன். வேண்டாம், வரப்ப கௌஷிக் சார் ஃபுல்லாக டிஃபன் வாங்கி கொடுத்துட்டார். வரேம்மா. ஓடினான். வாசலில் நின்ற சந்திரனுடன் இணைந்து கொண்டான். அப்பொழுது கூட அவனுக்கு கௌஷிக் கொடுத்த விசிட்டிங் கார்டு நினைவுக்கு வரவில்லை. சத்யா அடுத்த தெருவில் உள்ள தன் மாணவி வாங்க இருந்த பழைய தம்பூரா பார்க்க போயிருந்தாள். வனிதாவும் கல்லூரிக்கு போய்விட்டாள். அன்று ஏதோ ஸ்பெஷல் வகுப்பு என்று ஆன வரைக்கும் போட்டு சாப்பிட்டு விட்டு போனாள். வேலையை முடித்துக்கொண்டு சாவித்திரி வாசல் பக்கம் வந்தபொழுது
மல்லிகை பூக்காரன் சைக்கிளில் பூ விற்று கொண்டு போனான். சாவித்திரியும் வாங்கினாள். முரளியிடம்தான் வெண்ணெய் வாங்கிய பாக்கி சில்லறை இருக்கிறது என்ற நினைவு வர உள்ளே போய் முரளியின் பேண்டை துழாவினாள். நல்ல காலம் முரளி வேறு பேண்டை போட்டுக்கொண்டு போயிருந்தான். சில்லறையை எடுக்கும் பொழுது விசிட்டிங் கார்டும் வந்தது. பூக்காரன் கத்தவே சில்லறையை கொடுத்துவிட்டு மீதி பணத்தை உள்ளே வைத்தாள். விசிட்டிங் கார்டு முரளியின் நண்பர்களுடையதாக இருக்கலாம். காணோம் என்றால் கத்துவான். திரும்ப பேண்டில் போடும் பொழுது கௌஷிக் கிறுக்கிய வரிகள் படிச்சென்று தெரிந்தது. படித்தவள் நிலை குலைந்தாள். இது உண்மைதானா? இப்பொழுது கூட சத்யா கௌஷிக்கை சந்திக்கத்தான் போயிருப்பாளோ? சந்தேகம் கொண்ட மனசு தரிகட்டு சஞ்சலப்பட்டது. கார்டை கிழித்து குப்பையில் போடுவதன் மூலம் தன் கோபத்தை தீர்த்து கொண்டாள். பூவை தொடுக்க உட்கார்ந்தாள். சத்யா தவறான வழிக்கு போகும் பெண்ணல்ல. காதல் என்ற உணர்வு கண்களை மறைத்து விடுகிறதே. சத்யா இதற்கு பலியாக கூடாது. சத்யாவுக்கு ஆசை காட்டும் கௌஷிக் அவளை மணப்பான் என்பது என்ன நிச்சயம்? இப்படி பழகும் காதலர்களின் பழக்கம் கல்யாணத்தில் முடிய சாத்தியம் இருக்கிறதா? சற்று நேரத்தில் சத்யா வந்துவிட்டாள். சதரி சதம என்று ஆபோகியை முனகியபடி வந்தாள். சத்யாவுடன் சாப்பிட உட்கார்ந்த சாவித்ரி இலையில் சாதத்தை வைத்தபடியே பேசினாள். சத்யா, ரங்கம்மா கூட்டின்னு வந்த வரணியை முடிச்சுள்ளான்னு இருக்க என்றாள் உறுதியாக. சத்யா அம்மாவையே பார்த்தாள். அம்மாவுக்கு என்ன வந்தது? ஏன் இப்படி திடீரென்று முடிவெடுக்கிறாள்? சத்யாவுக்கு திக்கென்றது. சாதம் அடைத்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.